ஹலோ காய்ஸ், என்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழை தேடி வராங்க சேது. சேது வரவங்கன்றதை தமிழ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தமிழ் வந்து கேட்டும் கேட்காத மாதிரியும் பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறாங்க. இருந்தாலுமே வந்து சேது வந்து அந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. சேது என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் தமிழ் தான் வந்து எல்லாரையுமே வந்து சொல்லி தன்னுடைய அப்பா வந்து அரசியல்ல இருந்து இல்லாமல் பண்ணதே அவங்க தான். அவங்களால தான் தங்களோட குடும்பம் வந்து இவ்வளவு கஷ்டப்படுது என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பழி வாங்குறதுக்காக அவங்க பேச வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து தமிழோ அவங்களோட பேசுகிறதா இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சேது கேட்குறாங்க, என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறீங்களே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு அது கேட்கல. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு சிந்தனை ஒன்றும் இவங்க பேசுகிறதுல இல்லை. இவங்களை யாருண்டே தெரியாத மாதிரி அவங்க நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, ராஜாங்கத்தோட குடும்பத்தை இல்லாமல் பண்ணலாம், அவங்கள அரசியலில் இருந்து இல்லாமல் பண்ணலாம்னு நீங்கள் நினைச்சிங்க. ஆனால் வந்து இப்போ புதுசாக வந்து நான் அரசியலில் நிற்கிறேனே, இதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போதும் தமிழ் வந்து பேசாமல் நிற்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குமில்ல, அதனால தான் நீங்கள் பேசாமல் நிற்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தான் வந்து சுயேட்சையில் வந்து தனித்து போட்டிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்குமே வந்து தமிழ் எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆட்டோ வருது. அவங்க பாட்டுக்கு பேசாமல் ஏறி போகிறாங்க. சேதுக்கு ஒரு மாதிரியா போச்சு. என்ன இது, இவ்வளவு கோவப்படுத்துகிற மாதிரி நான் பேசுகிறேனே, எதுவுமே கேட்காத மாதிரி போகிறாளே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து ஈஸ்வரிக்கு ஒரே யோசனை, எங்கே போயிருப்பாங்க இவங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களோட பாட்டி சொல்கிறாங்க, எல்லாமே சந்தோஷமான விஷயமாக தான் போயிருப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, இப்படி யாராவது ஜெயிலேருந்து வந்தால் முதல்ல கோயிலுக்கு போகணுமென்று தான் ஆசைப்படுவாங்க. அப்படின்னு சொன்னால் இவங்க கோயிலுக்கு தான் போட்டாங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு அவசரப்படுற, இப்போ கொஞ்ச நேரத்தால் அவங்களே வந்துடுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க கேளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ராஜாங்கம் வீட்டை வாராங்க. ரொம்பவே சிரித்த முகத்தோடு வாராங்க. கூடவே வந்து சேதுவுமே ரொம்ப சந்தோஷமாக வாராங்க. இவங்க இப்படி சிரித்து நான் பார்த்ததே இல்லையே, எதுக்கு சிரிக்கிறாங்க என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி பார்க்குறாங்க. ஈஸ்வரியோட பொண்ணுமே கேட்குறாங்க, அம்மா என்னம்மா சேது ரொம்ப சந்தோஷமாக வாரான், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ராஜாங்கத்துக்கு இப்படி சிரிப்பு வந்ததே இல்லையம்மா, எப்படியம்மா சிரிக்கிறாங்க, அவ்வளவு சோகமாக இருந்தாங்க, எப்படி சிரிக்கிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது ஈஸ்வரி வந்து சேதுவை பார்த்து கேட்குறாங்க, என்னையா சேது இவ்வளோ சந்தோஷத்தோட வர, என்ன விஷயம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவா, அதெல்லாம் அப்பா சொல்லுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நல்லாவே வந்து சிரிக்கிறாங்க. என்ன இது, இவனோட சிரிப்பு குறையவே இல்லையே என்றுட்டு அவங்க கேட்குறாங்க பாட்டியை பார்த்து, என்ன எதுக்காக எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னென்னு கேட்டு சொல்லலாமே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அதுதான் சொன்னனே, இப்போ நானே சொல்கிறேன் கேளு, இங்கே பாரு, அவங்க எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறாங்க, அதுக்கு தான் போயிட்டு வராங்க, அது எனக்கு ஏற்கனவே தெரியும். அவன் வீட்டை விட்டு புறப்படும் போதே அவன் எதுக்கு புறப்படுறான்னு எனக்கு தெரியாதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ராஜாங்கம் சொல்கிறாங்க, என்னம்மா நீ, மற்றவங்க தான் புரிஞ்சுக்கொள்ளலேன்னு சொன்னால் நீயுமே என்ன புரிஞ்சுக்கொள்ளலாம் விட்டுட்டியே, என்ன இப்படி சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு, இல்லை நீ சொன்னது ஓரளவுக்கு சரிதான், ஆனால் முழுமையாக சரியில்லை. இங்கே பாரு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்காகத்தான் போயிருந்தான், ஆனால் வந்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, நிற்க போகிறது சேது என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கர கவலையாக போச்சு. என்னது, இந்த சேது வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறானா என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஆனால் ராஜாங்கத்தோட தங்கச்சிக்கோ அவங்கண்ட பிள்ளைக்கோ ரொம்பவே சந்தோஷம், சேது எலெக்ஷனில் நிற்க போகிறானா என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, என்னதான் நீங்கள் அரசியலில் இருந்து வந்து விலத்தினாலுமே திரும்ப உங்களோட வாரிசை அந்த அரசியலுக்கு கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ராஜாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய கனவே அதுதானே, அவன் நல்லா இருக்கணுமென்றது தானே என்னோட விருப்பம், அப்படி இருக்கும்போது வந்து எலெக்ஷனில் வந்து அவனை நிறுத்தணும், ஆனால் வந்து எந்த கட்சியில் சேர்ந்தீங்க என்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு எதுக்கு கட்சியில் சேரணும் என்ற மாதிரி வந்து ராஜாங்கம் சொல்கிறாங்க. என்ன இது, இப்படி பேசுகிறாங்க, எலெக்ஷனில் நிற்கணும்னு சொன்னால் முதல்ல ஒரு கட்சியில் சேரணும், அதுக்கப்புறமா தானே எலெக்ஷனில் நிற்க முடியும், கட்சியிலேயே சேராமல் எப்படி எலெக்ஷனில் நிற்கிறது என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க.
கேட்கும்போது, எந்த கட்சியிலே நாங்க போய் சேரணுமென்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்குன்னே ஒரு கட்சிய நாங்க உருவாக்கிட்டோம். அதாவது வந்து சுயேட்சையா தான் வந்து சேது வந்து கேட்க போறான்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இது? இவன் சுயேட்சையா கேட்க போறானா? இவனுக்கு யார் வோட் பண்ண போறாங்க? ராஜாங்கத்துக்காவது யாராவது வோட் பண்ணுவாங்க. இவனுக்கு இவனோட ஒய்ஃபே வோட் பண்ண மாட்டா. இதுக்குள்ள இவன் வேற எலெக்ஷன் கேட்குறானோ? என்ற மாரி வந்து ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்து சேதுக்கோ தான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், தான் ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டேன்ற மாரி தான் அவங்களோட எண்ணம் இருக்கு. இதை எப்படியாவது தமிழுக்கு தெரியப்படுத்தணும், அவங்கள கோவப்படுத்தணும்ன்ட்டு தான் அவங்க இந்த ஊர் பக்கம் வந்திருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு இத சொல்லும்போது, அவங்க கேட்டும் கேட்காத மாரி போறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்ட விட்டு வந்திருந்தா. ஆனா நான் தான் தேடி வந்து இப்படி அவமானப்படுறேனோ என்ற மாரி வந்து சேது நினைக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்கள்ட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் தமிழ், நீ இதை கேட்டால் அதிர்ந்து போயிடுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? சேது வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, இதை கேட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்று சொல்ல போகிறீங்க அதுவா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எப்படி தமிழ், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதைத்தான் சொல்ல போகிறேன்னு கண்டுபிடிச்ச, எப்படி உன்னால் மட்டும் இது முடியுது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏம்மா இதில் என்னம்மா எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது? எவ்வளோ தான் அவங்க அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஏன் இப்படி எல்லாரும் இருக்கிறீங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப வந்து காலேஜுக்கு போறதுக்காக வந்து நின்றிருந்தேன். அந்த இடத்துல வந்து கூட தன்னை பெருமையா பேசினாரு. தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறேன், சுயேட்சையா நிக்கிறேன், தங்களோட குடும்பத்தையே நாங்க அழிக்க பார்த்தேன். எப்படி உங்களால அழிக்கலாமா போச்சு? நீங்க எங்கள அழிக்க நினைச்சு நீங்க தான் அழிஞ்சு போயிட்டீங்க. இந்த மாரியெல்லாம் வந்து ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து காது கொடுத்து கேட்கவே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நான் வந்தது என்னுடைய வேலைய பார்க்கன்னுட்டு நான் பேசாம இருந்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னடி தமிழு, அவரே தேடி வந்து கதைச்சிருக்கிறாரு. நீ இப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரம்மா, நான் எதுவுமே பேசல. அது மட்டும் இல்லாம அவரோட கதையை நான் காதுல விழுத்தல. எனக்கு அது தேவையும் இல்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து தமிழை தேடி கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வராங்க. யாரப்பா இதெல்லாம்? எனக்கு யாருன்னே தெரியாதவங்களா இருக்கே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியப்பா, உங்களை தெரிஞ்சவங்க எதுக்கு என்ன கேட்குறாங்க? உங்களோட தானே பேசுகிறதுக்கு வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, உன்னை தேடி தான் வந்தாங்க. இதுக்கு ஏற்கனவே முதல்ல வந்துட்டு தான் போனாங்க. நீ வீட்டில் இல்லை, காலேஜுக்கு போயிட்டேன்றதால கொஞ்சம் லேட்டாக வர சொல்லியிருந்தேன். அதான் இப்போ வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்களோட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசிக்கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கப்பா நம்மட வீடு தேடி அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட கதை பிழை என்று சொன்னால் நான் சரியாக கதைக்க மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, அவங்க சொல்கிறத முதல்ல நீ கேளு, அப்புறமா பேசலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, என்னதான் சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வந்துட்டு தமிழ் கேட்குறாங்க. என்ன விஷயமா வந்தீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, இந்த ராஜாங்கம் வந்து அரசியலில் இல்லை, அவங்க வந்து விலத்திட்டாங்க. ஆனால் தன்னுடைய வாரிசை கொண்டு வந்து அரசியலில் விட்டுருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அதுக்கு நாங்கள் 10 லட்சம் ரூபா பணம் தரோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து சேதுக்கு எதிராக வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். இவங்க நல்லவங்களே இல்லை, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, நான் வந்து என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறேன், இவங்களை நம்பி யாரும் ஓட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் யாருமே அவங்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் 10 லட்சம் தாரோன்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. யார்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க? முதல்ல எழுந்து வெளியில் போங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏம்மா, உங்களுக்கு தானே அவ்வளோ கஷ்டத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க, உங்களோட கஷ்டத்தை பற்றி தானே நாங்கள் பேச சொல்கிறோம், உங்களுக்கு நல்லதுக்கு தானே நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு நாளைக்கு இந்த 10 லட்சம் செலவாகாதா, தேவைப்படாதா? ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு 10 லட்சமும் தேவையில்லை, மற்றவங்களை பற்றி அவதூறாக வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இது உங்களோட பிரச்சனை, அதை நீங்கள் போய் வெளியில் பார்த்துக்கொள்ளுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க, நீங்களாவது சொல்ல மாட்டிங்களா, பார்த்துட்ருக்குறீங்க என்ற மாதிரி வந்து அவங்களோட அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நீங்கள் போயிடுங்க, நான் அப்புறமா அவங்களோட பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, ஒரு வேளை உனக்கு அவங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீ என் கட்சியில் வந்து நின்றுடு. அப்படி என்று சொன்னால் உனக்கு அவங்களுக்கு எதிராக நீ பேசுவ, உனக்கு எதிராக அவங்க பேசுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழுக்கு இன்னுமே கோபம் வந்துடுது. என்ன, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் அதை இன்னுமே ஊதி பெருசாக்கி அரசியல் பிரச்சனை ஆக்குற அளவுக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? இங்கே பாருங்கள்,
அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அரசியலில் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டுக்கும். எனக்கும் அவருக்கும் பிரச்சனைன்றதை வச்சு நான் பிரச்சாரம் செய்ய விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கும் வர விரும்பலை. இதை பற்றி பேசிட்டு திரும்பவுமே ஒரு தடவை இந்த வீட்டுக்கு வந்துடாதீங்க, தயவுசெய்து வெளியில் போங்க என்ற மாதிரி வந்து திரட்டி விடுறாங்க. இப்படி சொன்ன விஷயத்த அந்த கட்சிக்காரங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன இந்த பொண்ணு எங்களை இப்படி அவமதித்து பேசுது, இந்த பொண்ணு நாங்கள் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், செய்திக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாங்க, ஒருவேளை வந்து அது சரிப்பட்ட விராட்டிக்கு அரசியலில் தானே வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. இதை கேட்ட செய்திக்கு பயங்கர கோபம் வருது. என்னது, நான் அரசியலில் வந்து சுயேட்சையாக வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன்ன்றது ஒன்றை வந்து தானுமே அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலா, என்ன நினச்சிட்டுருக்கிறா, இவளுக்கு அங்கே இருக்க பணம் யார் கொடுக்க போகிறா என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சரி, இதை பற்றி பேசலான்ட்டு திரும்பவுமே தமிழ்கிட்ட வராங்க. என்ன, நீ ஏதோ அரசியலில் நிற்க போறியாமே, எங்களை எதிர்த்து என்னவுமே நீ பண்ண முடியாது, உனக்கு வெற்றி கிடைக்க போகிறதும் இல்லை, நீ அரசியலில் நின்று அவமானம் தான் பட போகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தமிழ் வந்து யோசிக்கிறாங்க, இவங்க கதைக்கிற கதைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நான் எந்த விதத்துலேயும் இவங்களோட பிரச்சனைக்கும் போகலை, இவங்களோட பிரச்சனைக்கு நான் காரணமும் இல்லை, எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு தெரியல. சரி, பேசிட்டு போட்டும், இனிமே இவங்க அரசியலில் தோற்று போனால் கூட என்ன தான் பழி சொல்லுவாங்க போல இருக்குது, பண்ணிட்டு போட்டும் என்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதுக்கப்புறமா செய்து என்ன பண்ண போகிறாங்க, தமிழ் என்ன பண்ண போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.